தரிசனத்தை கொஞ்சம் விரிவா சொல்றாரு. ஆன்ம தரிசனத்தை விரிவா சொல்றாரு. தன்னறிவு அதனால் தனக்கு அறிவில்லை ஏனும், தன்னறிவாக எல்லாம் தனித்தனி பயனருந்தும், தன்னறிவு அறியும் தன்மை தன்னாலே தனையறிந்தாள், தன்னையும் தானே காணும் தானதுவாகி என்றே. தன்னறிவு அதனால் என்னதுங்க? தனக்கு அறிவில்லை ஏனும். தன்னறிவு அதனால், அதாவது ஆன்மாவுக்கு என்று என்ன கிடையாது, ஓர் அறிவு இல்லை. தன்னறிவு அதனால் தனக்கு அறிவு. இங்க தன்னறிவு என்பது என்னதுங்க? முதல்ல சொன்ன தன் என்பதற்கு முதல்வன் பேரு. தன்னை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழார். இது சிவஞான போதத்தில் எங்க இருக்கு? அவையடக்கத்தில் இருக்கு. தன்னை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார். முதல்ல தன்னை உணர்ந்து, நான் இந்த பாட்டில இருந்து எங்க போயிட்டேன்? சிவஞான போதத்துல அவையடக்கம். தன்னை உணர்ந்து, தன்னை உணர்ந்து என்பதுல தன் கூட்டல் ஐன்னு பிரிக்கணும். தன்னை என்பது என்ன செய்யணும்? தன் கூட்டல் ஐ. அந்த ஐ என்பதற்கு என்ன பொருள்? தலைவன் பொருள். தலைவன் பொருள். தன்னுடைய தலைவனை உணர்ந்து. அதான் முதல்ல யாரை உணரணும்? தலைவனை உணரணும். தலைவனை உணரணும். தலைவனை உணர்ந்த பிறகுதான் தன்னை உணர முடியும். தன்னை உணர்ந்த பிறகு தலைவனை உணர முடியாது. ரெண்டுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாளியை தெரிஞ்சுக்கிட்டா நாம வேலைக்காரன்னு தெரியும். புரியுதா இல்லைங்களா? அவனை பார்க்காம நம்மளை பார்த்தா நாம தான் முதலாளி மாதிரி தெரியும். ஒரு கடை இருக்கு, அவரு தான் ஃபுல் இன்சார்ஜ். நமக்கு போய் பார்த்த உடனே யாரை தெரியும்? இவரு தான் ஓனராக இருக்குன்னு நினச்சிக்குவோம். எது வரைக்கும்? உண்மையான ஓனரை பார்க்காத வரைக்கும். உண்மையான ஓனரை ஓ அப்போ இவன் முதலாளி இல்லையா அப்படின்னு எப்போ தெரியும்? முதலாளி பார்த்தாதான் இவன் முதலாளி இல்லைன்னு தெரியும். அது வரைக்கும் இவன் என்னவா தெரியுவான்? முதலாளியாக தான் தெரியும். இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? முதலாளியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையில் நம்ம முதலாளி கிடையாது. நமக்கு முதலாளி ஒருத்தர் இருக்கிறான். அவனை தெரிஞ்சது, ஆடா அப்பா நான் முதலாளி இல்லையா, நான் வேலைக்காரன் தானா அப்படின்னு தெரியணும். இப்போ நான் வேலைக்காரன்னு எப்போ தெரியுவேன்? முதலாளியை பார்த்தாதான். முதலாளியை பார்க்குற வரைக்கும் நான் வேலைக்காரனா தெரியவே மாட்டேன். தெரியாதவன் பூரா நாம் பிரம்மம் நாம் பிரம்மம் சொல்லிட்டு தெரியுறான். நாம் பிரம்மம் சொல்றவன்லாம் யாரு? முதலாளி பார்க்காதவன். முதலாளி பார்க்காதனால அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? நான் தான் முதலாளி நான் தான் முதலாளின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நானே பிரம்மம் நானே பிரம்மம் சொல்றவன்லாம் யாரு? முதலாளி பார்க்கல. தன் ஐ உணரார். தன் தலைவனை உணராதவன் தன்னை உணரமாட்டான். தன்னை உணரமாட்டான். தன் ஐயை உணர்ந்தவன் தன்னை உணர்வான். அவன் முதலாளின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அப்ப நான் யாரு? வேலைக்காரன். அப்ப என்ன தெரிவதற்கு என் தலைவனை தெரியணும். புரியுதா இல்லைங்களா? அதான் இங்க சொல்றாரு, தன் அறிவு அதனால். தன் அறிவு என்பது என்னதுங்க? தன் ஐயின் அறிவு. தன் ஐயின் அறிவு என்பது என்னதுங்க? பதிஞானம். பதிஞானம். பதிஞானத்தினாலே அறியலாம். என்னன்னு அறியலாம்? என்னன்னு அறியலாம்? எனக்கு அறிவில்லை அப்படின்னு அறியலாம். எனக்கு அறிவில்லைன்னு நான் அறியணும்னா எனக்கு என்ன விளங்கணும்? பதிஞானம் வந்தாதான் என் அறிவெல்லாம் ஒரு அறிவில்லை, என் அறிவு ஒரு அறிவே கிடையாது. என் அறிவில் இப்போ ஏதாவது விளங்குதுன்னு சொன்னா அது இறைவன் உணர்த்தியது அப்படின்னு உணரணும். அது வரைக்கும் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பேன்? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு என்ன எவ்வளவு தெரியுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். எது வரைக்கும்? பதிஞானம் விளங்காத வரைக்கும். பதிஞானம் விளங்கினாதான் தெரியும், அடடா இதெல்லாம் நம்ம அறிவு இல்லையா, அறிவே இல்லையா, பெருமான்ல உணர்த்தி கொண்டு இருந்தான், இவ்வளவு காலம் நான் உணர்ந்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே அப்படிங்கிற அந்த இழி நிலை நமக்கு எப்போ விளங்கும்னா பதிஞானம் விளங்கினாதான் வரும். அது வரைக்கும் வராது. ஆனால் தன் அறிவு அதனால், தலைவனது அறிவினாலே, தலைவனது அறிவினாலே பதிஞானத்தினாலே தனக்கு அறிவில்லை ஏனும். பதிஞானத்தால என்னன்னு அறியலாம்? தனக்கு அறிவில்லை என்று அறியலாம். அறிவில்லைன்னு என்ன அர்த்தம்?
அறிவு இல்லைன்னா அறிவு இல்லாததுன்னு அர்த்தமா? சுதந்திர அறிவு கிடையாது. ஆன்மாவுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அது அறிவு இல்லைன்னு ஏன் சொல்றோம்? சுதந்திர அறிவு கிடையாது. அவன் உணர்த்தினா உணரும், அவன் உணர்த்தலைன்னா உணராது. உணர்த்தில் உணர்வேன் உணராயேல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன். உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயை போக்கி சிவானந்தத்து வைத்து ஆண்டருள் சொக்கநாதான்னு கேட்கிற சொக்கநாத வெண்பாடு. என்னது? நமக்கு அறிவு சுதந்திர அறிவு கிடையாது. சுதந்திர அறிவு இல்லைன்னா எது விளங்குனாலும் அவன் காட்டினதுதான். ஒன்று விளங்குச்சுன்னா அவன் காட்டினது. நமக்குன்னு என்ன கிடையாது? ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு மண்ணும் கிடையாது. அது விளங்குறதுக்கே பதிஞானம் வேணும். தன்னறிவு அதனால் தனக்கு அறிவு இல்லையேனும் அப்படிதான் இருக்குது. ஆனா இது என்ன நினைச்சுக்கிட்டு? தன்னறிவாக எல்லாம் தனித்தனி பயனருந்தும். அந்த பதிஞானம் விளங்காத வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? என்னுடைய அறிவு என்னுடைய அறிவு அப்படின்னு எல்லாத்தையும் என்ன நினைச்சிருக்கோம்? தன்னறிவாக நினைச்சுக்கோம். என்னுடைய அறிவாக நினைச்சு என்ன செய்யும்? ஒவ்வொன்றா அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது வேணும் இது வேணும் இது வேணும்னு என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? உலகத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கும். தனித்தனியா அனுபவிக்கும். உலகத்தை என்ன செய்யும்? ஒரே நேரத்தில் அனுபவிக்குமா? அனுபவிக்காது. கடைக்கு போனா கூட இதுல ஒரு சாம்பிள் கொடுங்க, அதுல ஒரு சாம்பிள் கொடுங்க. ஏன்? இதையும் சாப்பிட்டு பார்ப்போம், அதையும் சாப்பிட்டு பார்ப்போம். என்ன எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி போட்டுட்டு இருக்கிறீங்க, மாத்தி போட மாட்டீங்களா? கேட்கறமா இல்லையா? ஏன்? தனித்தனியா அனுபவிக்கணும். ஒன்னனையும் தனித்தனியா அனுபவிக்கணும். உணவுல இருந்து போகத்துல இருந்து எல்லாமே தனித்தனியா அனுபவிக்கும். அதான் இங்க சொல்றாரு தன்னறிவாக. தன்னறிவாக என்னது? தலைவனது அறிவை தன்னறிவாக நினைச்சு இது என்ன செய்யும்? எல்லாவற்றையும் தனித்தனியாக பயன் அனுபவிக்கும். தனித்தனியா பயனை அனுபவிக்கும். அப்படி இருக்கிற நிலையில தன்னறிவு அறியும் தன்மை. தன்னறிவு அறியும் தன்மை. இப்படி அறிகிற இந்த அந்த ஆன்ம போதம் தன்முனைப்புனால என்ன செய்யும்? இது இப்படி அறிகிறது என்பதை திருவருளால் அறிந்த நிலையில, இதெல்லாம் இத்தனை காலம் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இதுக்கு என்ன காரணம்? அறியாமைதான் காரணம். அறியாமைதான் காரணம் என்று அறிந்த நிலையில என்ன செய்யும்? தன்னாலே தன்னை அறிந்தாள். தன்னாலே தன்னாலே என்பது என்னதுங்க? தன் ஐயாலே. இறைவன் திருவருளினாலே தன்னை அறிந்தாள். இதுவரைக்கும் நானே செஞ்சேன்னு உலகத்தை அனுபவிச்சுட்டு இருந்த ஆன்மா திருவருள் உணர்த்த, நான் இப்படிப்பட்டவன், எனக்கு சுதந்திரம் கிடையாது, இறைவன் உணர்த்ததான் நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் என்று தன்னாலே, எந்த தன்னாலே? பதியாலே தன்னை அறிந்தாள். எதை அறியும்? தெய்வத்தை அறியதில்லை, ஆன்மாவை அறியறது. தன்னாலே தன்னை அறிந்தாள். சிவத்தினாலே எதை அறியும்? ஆன்மாவை அறியும். ஆன்மாவை அறியுங்க. தன் தன் தன்னா எது தன் என்பது ஒன்று பதிய காட்டும், ஒன்று ஆன்மாவை காட்டும். இந்த ரெண்டு எதுன்னு பாட்டை படிச்சா உங்களுக்கு புரியணும். புரியுதா? புரியுற மாதிரி இருக்கு. திருப்பி படிச்சா புரியாது. சரிதானே? சரிதானே? இதுல எழுதி வச்சுக்கணும். பாருங்க, திருப்பி சொல்றேன். தன்னறிவு, அங்க மேல பதிஞானம்னு எழுதணும். அங்கேயே மேல எழுதுங்க. பதிஞானத்தினாலே தன்னறிவு அதனால் தனக்கு அறிவில்லை எனும். தனக்கு என்பது இங்க எது? ஆன்மா. ஆன்மாவுக்கு அறிவு இல்லை இல்லையேனும். ஆன்மாவுக்கு அறிவு இல்லைனாலும் என்ன செய்யுது? தன்னறிவாக, ஆன்மாவின் அறிவாக. இந்த இடத்துல தன் என்பது என்னது? ஆன்மாவின் அறிவு. தன்னறிவாக என்ன செய்யும்? எல்லா பயனையும் அருந்தும். தனக்கு சுதந்திர அறிவு இல்லைனாலும் இது என்ன செஞ்சிட்டு இருக்குது? சுதந்திரம் நினைச்சுக்கிட்டு ஒவ்வொன்னா செஞ்சிட்டு இருக்கு. ஆனா தன்னறிவு அறியும் தன்மை, தன்னறிவு அறியும் தன்மை பதிஞானத்தினாலே அறிகிற தன்மை எது? ஆன்மாவின் உண்மை இலக்கணத்தை அறிந்தாள். தன்னாலே தன்னை அறிந்தாள். பதிஞானத்தினாலே ஆன்மாவை அறிஞ்சா. பதிஞானத்தினால ஆன்மாவை அறிஞ்சா தன்னையே தானே காணும். தன்னையே தானே காணும். என்னதுங்க? அந்த தன்னையும் தனையும் காணும். தன்னையும் காணும், தனையும் காணும். அங்க தன்னை என்பது என்னது? சிவம்.
தானே காணும் என்பது தன்னை காணும். தன்னை காணும். அவன் தலைவன் என்றும் இவன் அடிமை என்றும் அறியும். ரெண்டு ஒரே நேரத்துல நடக்கும். அவனை தலைவன் அறிஞ்சாவே நம்ம என்னன்னு அறிஞ்சுச்சு, அடிமைன்னு அறிஞ்சிருவோம். ஒரே நேரத்துல ரெண்டு நிகழும். எது? சிவதரிசனமும் ஆன்ம தரிசனமும். சிவதரிசனம் நிகழ்கிற போதே என்ன நிகழும்? ஆன்ம அவன் முதலாளி. அப்பவே என்ன பெறப்பட்டது? நான் அடிமைங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது அதை போய் தனியா அறியறது, இதை போய் தனியா அறியறது இல்லை. அவர் முதலாளின்னு அறியும் போதே கூடவே என்ன அறிஞ்சிருது? நான் அடிமைங்கிறது அறிஞ்சு போயிடும். புரியுதா இல்லைங்களா? அதுதான் என்னது? தன்னையும் தானே காணும். தன்னையும் தானே காணும். இங்க தானே என்பது என்னதுங்க? தலைவன் உணர்த்த காணும். அந்த தானே காணும்னா இது போய் இது சௌரியத்துக்கு அறிஞ்சிடாது. தன்னையும் காணும், தலைவனையும் காணும். தலைவனை முதல்வன் என்றும் தன்னை அடிமை என்றும் காணும். அடிமை என்றும் காணும். எப்படி இருக்கும்? தான் அது ஆகி நின்றேன். இது அதுவா நின்னாதான் காணும். ஆன்மா சிவமா நிற்கிற போதுதான் அவன் முதல்வன் என்றும் நான் அடிமை என்றும் அவன் உணர்த்த ஆன்மா அறியும். 9ஆம் நூற்பாலை வச்சு இதை பார்க்கணும். 9ல வச்சு பார்க்கணும். புரிஞ்சுதா புரியலையா? ஆன்மாவையும் பார்க்க முடியும், சிவத்தையும் பார்க்க முடியும். சிவஞானத்தால தான் பார்க்க முடியும். பாட்டுல நிறைய தன்னை தன்னை தானே தானேன்னு வரும். வீட்டுல போய் உட்காந்து பொறுமையா பிரிச்சு எழுதி பாருங்க. புரியலன்னா திருப்பி கேளுங்க. ஆமா, சிவஞானத்தால மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம முயற்சியினால பார்க்க முடியாது. சரிங்களா? அப்ப அது நிகழணும்னு என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி சிவரூபம் நிகழ்ந்திருக்கணும். சிவரூபம் நிகழ்ந்திருக்கணும். பூசை நிகழணும். பூசை நிகழணும். அகப்பூசை நிகழணும். இதெல்லாம் எங்க நிகழ்றது? பூசையில நிகழ்வது. இது பூசையில தான் நிகழும். அறிவுல இதெல்லாம் நிகழும். நாம அடிமைங்கிற உணர்வு பூசை பண்ணதான் வரும். பூசை பண்ணாம அடிமைங்கிற உணர்வு நமக்கு வராது. இல்லைங்க எனக்கு வந்துருச்சுங்க அப்படின்னா அது பொய் பாவனை. ஏன்னா வாய் மட்டும்தான் சொல்லும். ஏன்னா படிச்சதுனால என்ன செய்வோம்? நல்லா அழகா பேசுவோம். புரியுதா இல்லைங்களா? ஆனா உள்ள எது நிற்கும்? ஆணவ மலை முன்னாடி நிற்கும். உள்ள அடங்கணும். இதுல பேச்சில் அடங்கிறது இல்லை. படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் சித்தாந்தம் படிச்சுக்கிட்டு படிக்கும் போதே நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப அழகா பேசி பழகிடுவோம். அடியேன், வெளியேன், ஏழையேன், நாயேன், பேயேன்லாம் பேசுவோம். எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மளை கூப்பிடாம இருந்தாதான் தெரியும். நம்மளை கூப்பிடாம இருந்தாலோ இல்லை நம்மளை முன்னாடி நிறுத்தாம இருந்தாலோ நம்ம கொடுத்ததை சொல்லாம இருந்தாலோ அப்பதான் தெரியும் நம்ம லட்சணம். அவ்வளவு கொடுத்துனுங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எவ்வளவு வேலை செஞ்சிருப்பேன் நான் சிவமடத்துக்கு. எவ்வளவு வேலை செஞ்சிருப்பேன். என்னை கண்டுக்கவே இல்லைங்க. ஏன்? நிக்கிறது முன்னாடி அவன்ல செஞ்சான். அவன் செஞ்சானா என்ன வராது? கண்டுக்கிட்டா என்னங்க, கண்டுக்காட்டி என்னங்க? செய்ய வச்சா செஞ்சோம். சிவ புண்ணியத்தை நம்ம கணக்குல எழுதுனா என்ன, அடுத்தவங்க கணக்குல எழுதுனா அது நமக்கு என்ன வேலை? நமக்கு என்ன அது வேண்டி கிடக்குதே? நம்மளால அப்படி நினைக்க முடியுதா? முடியாது. முடியவே முடியாது. இதை விட ஏன் எனக்கு சொல்லலைன்னு கேட்போம். என்ன கூப்பிடவே இல்லைங்க. கூப்பிட்டாதான் வரணுமா? ஏன்? ஃபோன் பண்ணி சொன்னாதாங்க வர முடியும். கூப்பிடாம எப்படி வர முடியும்? இது ஞானத்துக்கு கூட கூப்பிட வேண்டியதா இருக்கு. நம்ம எவ்வளவு நிக்கிறோம் பாருங்க. கூப்பிடல, மதிக்கல, சொல்லல, மூஞ்ச திருப்பிக்கிட்டாருங்க. எதுக்குங்க வந்தோம்? எதுக்கு வந்தோம்? நம்ம அறிவை திருத்துறதுக்கு வந்திருக்கிறோம். கூப்பிட்டானா கையை பிடிச்சி வெளியே இழுத்து விட்டாலும் உள்ள வந்து உட்காரணும். அப்படிதாங்க வருவேன். அப்படிதான் வருவேன். நீங்க வராதன்னு சொன்னாலும் நான் வருவேன். யாருக்கு பயனு? நம்ம அறிவு திருந்துறதுக்கு தான் இங்க உட்காந்துருக்கிறோம். யாரை காப்பாத்துறதுக்கும் உட்காரல. யாரை காப்பாத்துறதுக்கு நாம இங்க வரல. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்க அறிவை திருத்துறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க.
என் அறிவை திருத்துறதுக்கு நான் வந்திருக்கிறேன். புரியுதா? உங்களை காப்பாத்துறதுக்கு நான் வரல, என்ன காப்பாத்துறதுக்கு நீங்க வரல. அது நீங்க அப்படி நினைச்சுக்கலாம், உண்மை அது இல்லை. புரியுதா இல்லைங்களா? இன்னைக்கு இங்க வரலைன்னா நான் என்ன செஞ்சுட்டு இருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். புரியுதா இல்லைங்களா? இங்க இப்ப இந்த நிமிஷம் வரலன்னா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன்? ஏதோ ஒரு கட்டடத்தை அளந்துகிட்டு இருப்பேன். இதுதான் என் வேலை. இப்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால எனக்கு தான் புண்ணியம். என்ன புண்ணியம்? திருவருளை நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா இந்த நேரம் சிவப்பொழுதா போகாது, அவப்பொழுதா போகும். இது எனக்கு பெருமான் கொடுத்த வாய்ப்பு. உங்களுக்கு பெருமான் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிற, என்னது? கேட்கறதுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இப்போ என்ன காப்பாத்துறதுக்கு நீங்க வரல, உங்களை காப்பாத்துறதுக்கு நான் வரல. இதுதான் உண்மை. இந்த அறிவு இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த இடத்த விட்டு விலகாம நேரா போலாம். எங்கேயாவது ஒரு அறிவுல மாற்றம் வந்துட்டா, வந்த ஆளோ பேச வந்த ஆளு வரமாட்டாரு, இல்லைன்னா கேட்க வந்த ஆளு வரமாட்டாரு. இதுதான் உண்மை. நம்ம அறிவை எப்பவுமே எப்படி வச்சுக்கணும்? நேர் வழியில வச்சுக்கிறதுக்கு இதுதான் வழி. நீங்கெல்லாம் வந்ததுனால உங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்வதற்கு, ஞானத்தை கொடுப்பதற்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா ஏன் கதை முடிஞ்சு அதோ அந்தோ அந்தோ அந்தோவே. புரியுதா இல்லைங்களா? அதுதான் உங்களுக்கும் அதுதான். நம்ம போலன்னா நம்மெல்லாம் போனாதாங்க அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்க வரமாட்டீங்க. வகுப்பு நடக்கும், நான் வரலனாலும் வகுப்பு நடக்கும். புரியுதா இல்லைங்களா? வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமே. நமக்கு வாய்ப்பை பெருமான் கொடுத்துருக்கிறான். அதை இந்த நேரத்தை அதை பயன்படுத்திக்கிறது தான் நம்ம வேலை. யாரை காப்பாத்துறதுக்கும் யாரும் வரல. நம்மளையே நம்ம காப்பாற்ற முடியாது. அடிக்கடி சொல்றதுதான், ஆத்துல வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது, எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வெள்ளத்துல அடிச்சு போயிட்டு இருக்கிறோம். நாம அடுத்த ஆளை காப்பாத்துவோமா? முதல்ல என்ன செய்வோம்? முதல்ல எங்கேயாவது ஏதாவது கிளை கிடைக்குமா, கரை கிடைக்குமா அப்படின்னு புடிச்சுக்கிட்டு என்ன செய்வான்? தப்பிக்கிறதுக்கு வழி பார்ப்போமா இல்லையா? நம்மளை பாதுகாத்துக்குவோமா இல்லையா? அதுதான் வேலை. ஒரு வேலை ஏறி கரையில நம்ம தெம்பா நின்னோம்னா இப்படி திரும்பி பார்ப்போம், அவனுக்கு இது ஒரு கை பிடிக்கலாம் அப்படிங்கிறது எப்போ வரும்? முதல்ல நாம கரையேறி நின்னதுக்கு அப்புறம் தான் அந்த நினைப்பே நமக்கு வரும். நாமெல்லாம் அப்படி அடிச்சுட்டு போற ஆள் தான். முதல்ல என்ன செய்யணும்? நம்ம கரையேறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு தான் பார்க்கணும். கரையேறதுக்கான வழிதான் இது. எது? ஞான நூல். இதன் வழி பூசையும் ஐந்தெழுத்தும் ஞான நூலும் தான் நம்மளை கரையேற்றும். புரியுதா இல்லைங்களா? அதுக்குண்டான வழியை தான் நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தற்போதம் வந்துட்டா மொத்தமும் காலியாயிரும். மேல மேல சொல்வது அதுதான். அப்போ அந்த தற்போதத்தை கெடணும்னா வேற வழி இல்லை, பூசை செஞ்சாதான் தற்போதம் கெடும், இல்லைன்னா கெடாது. சரி, எனவே ஆன்ம தரிசனம் சொல்லிட்டாரு. ஆன்ம சுத்தி அப்புறம் பார்த்துக்கலாமா? ரெடியாமா ஐயா? சரி, 73 அப்புறம் பார்க்கலாம்.